ஏன்பா கந்தசாமி, திருத்தணி விட்டு எப்ப புறப்படுறோம்? நம்ம அடுத்த ப்ரோகிராம் என்ன? எல்லாரும் மலைக்கு போயிருக்காங்க. முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்த உடனே மத்தியான சாப்பாட்டை இங்கேயே முடிச்சுக்கிட்டு நேரா மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில் தான் நெக்ஸ்ட் ப்ரோகிராம். வேலண்ணே, என்ன ஆச்சு உங்களுக்கு? இந்த கலகார பையன் இங்க வரானே. என்ன கந்தசாமி, எங்க வந்தாக? பஸ்ல பேசஞ்சர்ஸ் வந்தாங்க, நான் அவங்களோட வந்தேன். ஆமா, நீங்க எங்க வந்தீங்க? இந்த ஊர்ல ஒருத்தர் வாக்கி தரணும், வாங்கிட்டு போலான்னு வந்தேன். துட்ட கொடுத்துட்டு ஒருத்தரையும் தூங்க விட மாட்டீங்க போல இருக்கு. வாங்கின வீடு தான் தூங்க மாட்டேங்கிறாங்க. அது சரி, டிரைவர் வேலை நாட்டி வந்திருக்காங்களா? ஏன் நம்ம கிட்ட 6 மாச தவணையில 200 ரூபாய் கடை வாங்கி மாசம் 9 பணமும் வந்து சேரல, அலையும் காணலைங்கிறேன். ஓஹோ, உங்ககிட்டயும் கடை வாங்கிட்டாரா? இப்போ நீங்க அவரை பார்க்கணுமா? வாங்க. என்னங்கிற கடன் அவங்க வாங்கினதுக்கு கீழே நீங்க விழுகிறீங்க. நல்ல நடுக்கன்னு காலையில தான் பத்திரிகையில படிச்சேன், அந்த நினைப்பு. அது சரி, இப்ப வேலை எங்க இருக்காக? அத சொல்லத்தானே என் வாய் எடுத்தேன். என்ன தமாஷ் பண்றாங்க? தமாஷ் இல்லையா, திடீர் தாக்குதல், தாங்க முடியல, விழுந்துட்டேன். ஒண்ணும் புரியலையா நீ சொல்றது? வேலை நாட்டி இருக்காங்களா இல்லையா? இதோ இங்க. அங்கே வெளியே ஏயா, வந்த இடத்துல கடன் பாக்கிக்காக கால் சராய கூட விட மாட்டேன் போல இருக்கு. எல்லாம் மெட்ராஸ்ல வசூல் பண்ணிக்க. என்ன, எங்க போயிட்டு வரீங்க? ஆசிரியர் வாழ், என் மகன் சாமாவை யாராவது பார்த்தா? என்ன சமாச்சாரம்? என்னத்த சொல்றது, முருகன் எங்களை சோதிக்க ஆரம்பிச்சுட்டா. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. கடத்தெருவுக்கு போயிருந்தோம். சாமா இவ கைய பிடிச்சுட்டு நான் வந்துட்டு இருந்தான். ஒரு பெரிய பக்தாள் கூட்டம் கரகம் காவடி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தான். வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பையன் கூட்ட நெரிசல்ல எங்க போனான்னு தெரியல, காணல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், கிடைக்கல. பையனை காணுமா? ఏమిటమ్మా అది? వాళ్ళ అబ్బాయి కనపడలేదటమ్మా. అయ్యో పాపం. సరోజా, నేను వెళ్ళి చూసిస్తాను. అలాగేనండి. கடவுளே, எங்க உட்கார்ந்து அழுதுன்னு இருக்கானோ? அவன் ஊருக்கும் புதுசு, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதே. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா தேடினா உங்க பையன் கிடைக்காமையா போயிடுவான். ஜெயா, நான் ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ. അന്യ സ്ഥലങ്ങൾക്ക് വരുമ്പോൾ കുട്ടികളെ സൂക്ഷിച്ചു നോക്കണം, കണ്ടോ? ശരി ശരി, നിങ്ങളുടെ ഉപദേശങ്ങളൊക്കെ പിന്നെ പറയാം. ഇപ്പം കുട്ടി കിട്ടാനുള്ള വഴി പറയൂ. ചേട്ടൻ അച്ഛൻ ചേർന്ന് ആ കുട്ടി എടുക്കുന്ന അന്വേഷിച്ച് ചെറുക്കനോട് പറ, അച്ഛൻ വെറും പോവാ. போவோம். உங்க பையன் எந்த இடத்துல காணாம போனான், எப்படி காணாம போனான், கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. வேற என்ன அவன் அவஸ்தைப்பட்டு இருக்கா? நீ போய் கிராஸ் கேள்வி எல்லாம் கேட்டு இருக்கே. எங்களால உங்களுக்கெல்லாம் எவ்வளவு சிரமம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க பையன் கிடைச்சிட்டா அதுவே போதும் எங்களுக்கு. அவன் வாயை திறந்து யார்கிட்டயும் கலகலன்னு பேசக்கூட மாட்டானே. கவலைப்படாதீங்க, முருகனுடைய அருளால எப்படி கிடைச்சிடுவான்னு தான் நினைக்கிறேன். தேக்கு என்னமோ பயமா இருக்குன்னா, அவன் கிடைக்காமையே போயிட்டான்னா. ஐயா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், பையனை எங்கேயுமே காணோம். ஐயா, அந்த குளத்துல யாரோ ஒரு பையன் விழுந்துட்டான்னு 2 பேரும் பேசிக்கிட்டு போறாங்க. நம்ம பையன் போறோம். கமா, ஒண்ணு பார்த்துப்படாதீங்க, நான் போய் பார்த்துட்டேன். அவன் நம்ம பையன் இல்ல, வேற யாரோ. அவனுக்கு ஆபத்து ஒண்ணு இல்ல, குழைச்சுக்கிட்டான். மோகன், எதுக்கும் பையனை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? அதோ இது தப்புல ஒரு போலீஸ்கார வராரு, அவர்கிட்ட விஷயம் சொல்லலாம். வாங்க வாங்க வாங்க. சார், நாங்க எல்லாரும் மெட்ராஸ்ல இருந்து ஒன்னா சேர்ந்து யாத்திரைக்கு புறப்பட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அங்க கடத்தரவுல இவங்க மகன் காணாம போயிட்டான். நீங்க தான் எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அடடே, இப்ப 1/2 மணி நேரத்துக்கு முன்னதான் ஒரு பையன் கடத்தரவுல இருந்து அப்பா அம்மான்னு கத்திக்கிட்டு இருந்தான். அவனை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறோம். அநேகமா உங்க பையனா தான் இருப்பான், வந்து கூட்டு போங்க. ஆஹா, பையன் கிடைச்சிட்டான். முருகா ஐயா, இந்த பையன் தான் கடத்தரவுல நின்னு அப்பா அம்மான்னு கத்திக்கிட்டு இருந்தான். இவன் உங்க பையன் தானே? இல்லையா, இல்ல, இவன் எங்காத்து பையன் இல்ல. என்னது, இவன் உங்க பையன் இல்லையா? ஆமா சார், இவன் வேற யாரோ எங்களுக்கு தெரியல. முருகா, உன் சன்னதிக்கு வந்து எங்களை ஏன்பா இப்படி கஷ்டப்படுத்துற? எங்க போனானோ தெரியலையே, எப்படி துடிச்சு அழுதுன்னு இருக்கானோ. என்ன நீங்க மட்டும் வர்றீங்க? பையன் எங்க? அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது இவங்க பையன் இல்ல, வேற யாரோ. என்னது, அங்கேயும் காணுமா? மேற்கொண்டு என்ன செய்யறது? நீங்க எல்லாரும் திருத்தணி முருகனை தரிசனம் பண்ணிட்டு குறிப்பிட்டபடி மைசூருக்கு புறப்படுங்க. எங்களுக்கு அந்த பிராப்தமும் இல்ல. பையன் கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு வர தயாராகவும் இல்ல. அது என்ன அப்படி பிரிச்சு பேசுறீங்க? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தானே புறப்பட்டோம். இன்பமோ துன்பமோ எல்லாரும் ஒன்னாவே அனுபவிப்போம். பையன் கிடைச்சுதான் நீங்க புறப்படணும்னு முடிவு கட்டினா நாங்களும் அதுக்கு கட்டுப்பட்டு உங்க கூடவே இருக்கோம். உங்களுக்கு வந்ததுதான் எங்களுக்கும். கல்யாணி, நான் உன்னை கேக்குறேன், நன்னா ஞாபகமா பதில் சொல்லு. கேளுங்க, எப்பவாவது உன் பையன் சாமாவுக்காக இந்த திருத்தணி முருகனுக்கு ஏதாவது பிரார்த்தனை பண்ணிண்டியா? நன்னா யோசிச்சு சொல்லு. ஆமா, வாஸ்தவம் தான். ஒரு முறை பிரார்த்தனை பண்ணிட்டேன். பிரார்த்தனை பண்ணிண்டியா? என்னடி வேண்டிண்ட? நம்ம சாமா 3 வயசு குழந்தையா இருக்குச்சு.
இளம்பிள்ளை வாதம் வந்து கஷ்டப்பட்டானோ இல்லையோ, ஆமா, அப்போ அவனுக்கு சொஸ்தம் ஆயிடுச்சுன்னா இந்த திருத்தணி முருகன் ஸ்தலத்துக்கு வந்து அவனுக்கு முடி எடுத்து காது குத்தி அவன் கையிலேயே காவடியை கொடுத்து சன்னதிக்கு அழைச்சிட்டு வரேன்னு வேண்டின்றேனுங்க. அடி பாவி, எங்கிட்டயும் சொல்லல, நீயும் மறந்துட்ட. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கொஞ்சம் இருங்க. ராத்திரி அப்படி சொஸ்தம் எடுத்தோம்னா ஆயிடுத்து. ஒரு மாசத்துல எல்லாம் பையன் நன்னா நடக்க ஆரம்பிச்சுட்டானே. உடனடியா திருத்தணிக்கு வந்து பிரார்த்தனையை செலுத்திட்டியோ இல்லையோ? என்ன பேசாத இருக்க? தப்புதான் பண்ணிட்டேன். அந்த பிரார்த்தனையை இதுவரையில செலுத்தவே இல்லை. மறந்துட்டேன். அங்கதான் நாம மன்னிக்க முடியாத குற்றவாளிகள் ஆயிடுறோம். மனசுல கவலை வரும்போது ஆண்டவனை வேண்டிக்கிறோம். அது மகிழ்ச்சியா மாறின உடனே ரொம்ப சீக்கிரம் அவனை மறந்துடுறோம். அது குத்தம் இல்லையோ? பகவான வேண்டுண்டா அந்த காரியத்தை நிறைவேற்றாம இருக்கலாமோ? இப்போ ஒண்ணு கெட்டு போகல. முருகனுடைய கிருபையால அந்த பையன் கிடைச்சிட்டான்னா உடனடியா அந்த பிரார்த்தனை இங்கேயே செலுத்திடுறேன்னு மனசுக்குள்ள வேண்டிக்கங்க. ஐயா, நிச்சயமா சொல்றேன். சாமா மட்டும் கிடைச்சிட்டான்னா இந்த நிமிஷமே இந்த பிரார்த்தனை செலுத்த தயாரா இருக்கேன். ஏன்டா அரைக்கிறவரை ஏற்றி கம்பெனி இறங்கடா. கண்ணா, முருகன் காப்பாத்திட்டான். ஏண்டி முனியம்மா, இந்த சாமாவை எங்க பிடிச்ச? இந்த மனுஷனை நாஸ்தாவை துண்ண வச்சு இட்டுக்குன்னு வந்த. பஜார் கிட்ட வர சொல்ல நம்ம ஐயர் வீட்டு பையன் ஐதுக்குன்னு நின்னுக்குன்னு இருந்தான். ஏன்டா கண்ணா ஐதுக்குனுக்குற? உங்க நைனா எங்க புட்டாருன்னு கேட்டேன். புட்டுட்டு புட்டாங்க. நல்லா இருக்குது உங்க குழந்தை வைக்கிற கதை ஆனு நினைச்சுன்னு 2 ஐஸ் கிரீமை வாங்கி கொடுத்து துண்ண வச்சு இட்டார. முனியம்மா, என் வயிற்றுல பாலை வாத்து நோக்கு எப்படி நன்றி செலுத்துறதுனே தெரியல. இவனா காணாம போனான். இந்த திருத்தணி முருகன் காணாம போக வச்சான். இவா நேர்ந்த பிரார்த்தனை நினைவுக்கு வந்தவுடனே ஐயரை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துட்டான். சரி, பிரார்த்தனைப்படி காரியத்தை முதல்ல துவக்குங்க. ஆஹா, பேச செஞ்சுடுறேன். முருகா,